நான் தான்டா ஐஸ்கிரீம் வந்து வைக்கிறாங்க. புளி சுத்தி தான் பார்க்கல. கரிஞ்சிட்டு கம்பெனில கிளம்ப வேண்டியதான். போன வீடியோ எண்டில் இருந்து தான் இந்த வீடியோ ஸ்டார்ட் ஆகுதுங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சின்ன வீடியோ தான். போகிறோம், யானையோட செல்ஃபி எடுக்கிறோம், வரோம். என் ஃப்ரெண்டு என்னை பற்றி தான் சொல்லுவான், உங்களை பற்றி சொல்லலைங்க. என்ன சொல்கிறான் பாருங்கள். அம்மா யூடியூப் சேனல்காரன் கொண்டா எனக்கு கேஸ் உண்டா? புரியல. யூடியூப் சேனல்காரன் கொண்டா கேஸ் உண்டா? இந்த கெட்டதை பற்றியில் இல்லை கொண்டோம்னா இவனை கொண்டாலும் கேஸ் தான் உண்டு. ஏன் யூடியூப்பை எடுக்க? இல்லை அவங்க பேர் என் மேலே எப்படி பண்ணுவா இது பனி நவல்றான். சூப்பர். கிளம்புல யானை தான் எடுத்து முன்னாடி டக்குன்னு போவோம், யானை பார்ப்போம். யானை கூட்டத்தோட போனால் அது நம்மளை ஒன்றும் செய்யாது. பார்த்து சைடு மறைஞ்சு நின்றாம. பைக்கில் வரும்போது சரியாக குளிருது. சி மேலே கிளவு வேறு போடலை. ஹெல்மெட் போட்டு சூப்பராக இருக்கு. இதெல்லாம் யானை யானை வேலை தாங்க அது. இதெல்லாம் போச்சல எனக்கு பயமாக இருக்குது. ஸ்கூட்டி டக்குன்னு திருப்ப முடியாது. சைடு பார்த்துக்கோனா யானை நிற்கும், ஃபோட்டோ எடுக்கலாம். பயமாகவே இருக்கு. நம்ம பார்த்து சொல்லுவான், பார்த்துக்கலாம். பாறைலாம் உடஞ்சி விழுந்துருக்கு. ஏய் சல்லுன்னு போடும். என்னடா இது சரியாக குளிருது, சில்லுன்னு இருக்கு. ஒக்க மக்கப்பா கொடைக்கானல் எப்படி இருந்துச்சு அதே மாதிரி தான் இருக்கு. நான் உள்ளே இது தெர்மல் லைனர் போடவே இல்லை. ஒன்றும் ஆகாதுன்னு நினச்சேன். குளிர் வெயில் சுல்லுன்னு அடிச்சிச்சு, ஒன்றும் செய்யாதுன்னு நினச்சோம். ஆனால் இப்படி குளிருது. க்ளோஸ் பண்ணிடுவோம். ஐஸர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பரவாயில்ல, இப்போ பரவாயில்லாமல் இருக்குது குளிர். ஆனால் காஷ்மீர்லாம் எப்படி தான் இருப்பாங்கன்னு தெரியல, எப்படி தான் இருக்காங்கன்னு தெரியல. ஃபேஸ்லாம் ஓப்பன் ஆகுது. கீழே ஏதோ ஒரு இது தண்ணி லேக்குன்னு நினைக்கிறேன். லேக்கா இல்லை குளமான்னு தெரியலங்க, தண்ணி கிடக்கு கீழே. காஷ்மீர்லாம் எப்படி தான் இருக்காங்கன்னு தெரில. ஃபேஸ் அப்படியே கவர் பண்ண மாட்டாங்க அங்கெல்லாம். யானையை காணமே, இந்நேரம் எங்கே தான் வந்திருக்குமே. ஒரு வேளை ஓடி போயிருக்குமா யானை? அப்படியே தான் இருக்கும். யானையை பார்க்கணுன்னு தோணுது. ஆனால் யானையை பார்த்தோம்னா நம்மளும் ஒன்றும் செய்யக்கூடாதுங்க. நல்லா பார்த்துட்டு அப்படியே போயிடலாம். ஹைவே அணை டேம் இருக்கா? ஏன் டேமா? டேம் தாங்க இது. வரும்போது பார்ப்போம். இது என்ன இது? கரைச்சி இது சிறுத்தையா? கரிஞ்சிருத்தையா?
பாருங்க இப்படி வரைஞ்சி வச்சுக்காங்க. ஹைவே வீல்ஸ். குமுளி 74, சின்னமன்னூர் 35 கிலோமீட்டர் வந்திருக்குங்க. தேனி 57. வெயில் அடிக்கல, அங்கே கிளைமேட் எப்படி இருக்கும்? சாப்பிட்ற காலத்து முடியா டீ குடிக்கல, டீ எங்கே குடிப்போம்? அங்கே தானே நல்லா இருக்கும். காற்று ரொம்ப ஓவர் அடிக்குங்க. காற்று மூணாறு போயிருக்கும், கொடைக்கானல் போயிருக்கும், இந்த மாதிரி காற்று அடிக்கல. இந்த பிளேஸில் காற்று அடிக்குதுக்கே ஜம்முன்னு இருக்குது. இப்படி குளிர், இப்படி காற்று இது ஒரு புதுசாக இருக்குங்க. இது கொஞ்சம் புதுசாக இருக்குது நம்மளுக்கு. பசிக்குது, எனக்கு டீ குடிக்கணும்னு சொன்னால் அப்புறம் டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடணும். நம்ம கொடைக்கானல் போகும்போது டீ தான் குடித்தோம். கொடைக்கானல் வச்சு தான் சாப்பிட்டோங்க. காலையிலேருந்து 12 மணி தான் சாப்பிட்டோம். இது நல்லாயிருக்கு. லேக்கு வாட்டர் இது கிடக்கு, தண்ணி கிடக்கு. இந்த லேக்கு தான் சொன்னேன் ஃபோட்டோ எடுக்க சூப்பராக இருக்குன்னு. இந்த லேக்கு பக்கத்தில் இங்கே தான் போயிட்டுருக்கோம். கீழே மூணாறில் இந்த மாதிரி தான் ரோடு வளையும். நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. யானையை காணோம் என்ன? இதுதான் லேக்கு சொன்னேண்ணா. தெரியுதா உங்களுக்கு? தெரியுது. ஏன் ஃபோட்டோ எடுக்க சூப்பராக இருக்கும். யானை தெரிய மாட்டுக்கு. யானை பெரிய தண்ணியா நிறையா தான் கிடக்குன்னு நினச்சேன். தண்ணி கொஞ்சம் தான் கிடக்கு. அங்கேருந்து வருதா? அணைக்கட்டு இருக்கிறதுனால தெரியும் தண்ணி. இல்லை யானையை காண. யானை அங்கே போச்சாப்போ. 4 பேர் நின்னுங்க ப்ரோ. நான் தான் ஐஸ்கிரீம் வந்து நக்கிறாத. இங்கே பாருங்க, இங்கே எவ்வளோ அழகாக இருக்குன்னு. யார் மிஸ் பண்ணிடுறாங்க இந்த இடத்த. மேகமலை நம்ம வந்து அந்த ஹில்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, ரோடெலாம் பார்த்துருப்பீங்க. அவ்வளோ நல்லா இருக்காமல் இருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது. புளி பூச்சி தான் பார்க்கல. கரிஞ்சிருக்க கம்பெனியில் போடு வச்சுட்டாங்க. ஆமாப்ல இந்த வீடியோ அவ்வளோதாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. முக்கியமாக இந்த வீடியோ பிடிக்கும்னு நம்புகிறேங்க. பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. முக்கியமாக சப்ஸ்கிரைப் தான் முக்கியங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோ வரும், வெயிட் பண்ணுங்கள்.